ஒரு கேள்வி இருக்கு, நான் இதை சொல்றேன், பயன்படும் என்பதற்காக சொல்கிறேன். திருமணம் என்றால் என்ன? ஒரு கேள்வி. திருமணத்தை எப்படி வெற்றிகரமாக ஆக்குவது? அந்த ஞானி சொன்ன பதில், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் தன்னிடம் இருக்கின்ற ரொட்டியை கொடுத்து உதவட்டும், 2 பேரும் ஒரே ரொட்டியை சாப்பிடக்கூடாது. வீட்டில் போய் யோசிங்க. கெமிஸ்ட்ரிங்கிறோம்ல, அது இதுதான். ஒரே ரொட்டியை திங்கக்கூடாது. திங்கிறதுனா மொத்தமாக கொடுத்த நீ சாப்பிடுப்ப. ஒன்றுத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆளுக்கு முறுமுறு சைடு பிடிக்கும், நடுவில் இருக்கிற வெந்த சைடு பிடிக்காது. நமக்கும் அதே பிடிக்கும்னா அன்னிலிருந்து அவன் நமக்கு பகையாயிருவான். ஒரே ரொட்டி சாப்பிடாதங்கிறாங்க அவன். இதை விட எளிமையாக சொல்ல முடியுமா? எல்லோரும் சொன்னதுதான், உங்கள் குழந்தைகள் இல்லை, அவர்கள் உங்கள் வழியாக வந்தார்களே தவிர உங்களிடம் இருந்து வரவில்லை. இது இந்த தீர்க்கதரிசி புக்கில் தான் இருக்கு. முடிஞ்சா தேடி போய் படிச்சிருங்க. அந்த மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறது எதுக்கு? இந்த மாதிரி ஏதாவது டேக் அவே வீட்டுக்கு கொடுத்துட்டு அனுப்புறது தான். என் பெருமையை சொல்லுவதற்காக நான் வர இல்லை. ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பணியே அதுதான். நம் அறிவை கொடுப்பதல்ல, அவர்கள் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்வதுதான் ஒரு ஆசிரியருடைய பணி. அந்த பணியைத்தான் செய்ய வேண்டும், என் அறிவை தருவதல்ல. நீங்கள் எப்படி தேட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். காலமாக சொல்லி இருக்கிறார்களா நட்பு நட்பு நட்புன்னு? இன்னைக்கு எப்படி இருக்குங்க நட்பு? இருக்கா இல்லையா? உங்க ஃப்ரெண்டா தான் சொல்றான், இல்லையா? நட்பு இல்லை. மூத்த தலைமுறை உட்கார்ந்து இருக்கிறது. உங்கள் காலத்தில் இருந்தது போல் இன்றைக்கு இல்லையா நட்பு? உங்கள் காலத்திலே இருந்ததா என்றும் தெரியாது. வள்ளுவம் அடிக்கிறான் பாருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எக்ஸாமினேஷனுக்கு படிச்சு நாசமா போனவங்க நாம. தமிழ் வாத்தியார் 100 மார்க் போட மாட்டாரு, 40 குறள் வரும். கடைசியா 2 மார்க்ல 2 குறள் கேட்பான். சாய்ஸ்ல விட்டுட்டு வந்துருவோம் நம்ம. இதையும் இவ்வளவு மனப்பாடம் பண்ணுவானேன்னு. தேர்வுக்கு படிப்பதல்ல. நான் எல்லா புத்தக கண்காட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய என்னை போன்றோருக்கு குரான் வேதம், இந்துக்கள் என்றால் உபனிஷதங்கள் வேதங்கள், வேதம் மறைபொருள். கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் மறைபொருள். தமிழர்களுக்கு திருக்குறள் தான் மறை, பொது மறை என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நமக்கான மறை பொருள் அது. அந்த வள்ளுவன் சொன்னான். நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், காது மடல் விரித்து காத்திருக்கிறீர்கள். எனக்கு அது வெறும் மடலாக தெரியவில்லை, நிலங்களாக தெரிகின்றன. அதனால் சில விதைகளை தூவுகிறேன். விதைத்தவள் தூங்கலாம், விதைகள் தூங்காது, விதைகள் முளைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் பேசுகிறேன். வள்ளுவர் சொல்லுகிறார், நட்பு பற்றி சொல்லுகிறார். காதை விரித்து, பைபிள் சொல்லுமே, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தைய. எல்லார்கிட்டே தான் காது இருக்குது, எல்லாருமா கேட்கிறோம்? பைபிள் சொல்கிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். இந்த காதுங்கிற உறுப்பு அற்புதமான உறுப்பு. அதுக்குள்ள நான் ஒரு கருத்து போடுறேன், உள்ள போய் தைக்குதான் பாருங்க. நாடாது நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு. என்ன அர்த்தம்? நீங்கள் ஆராயாமல் நட்பு கொள்ளாதீர்கள். அப்படி நட்பு கொண்டு விட்டால் நீங்கள் மரணம் அடைகின்ற வரைக்கும் அந்த நட்பை உங்களால் விட முடியாது. அதை விட கேடு இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாதுன்ட்டான். நண்பனை பார்த்து தேர்ந்தெடு. சரி, இதை சொல்றான் வள்ளுவன். சாதாரணமா நட்பு காலம் பற்றி கதை எழுதுகிறவர், கவிதை எழுதுகிறவர் சபையில் உட்கார்ந்து இருக்கிறார். நட்புதான் சிறந்தது என்று அவர் பேசுவார். ஏனென்றால் அவருடைய அனுபவம் அப்படி. என் வாசிப்பு அனுபவமும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய எனக்குமான நட்பு அனுபவம் என்ன? நான் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கேட்கிறேன், நமக்கு நட்பு சாத்தியமாக இருக்கிறதா?
மேக்சிமம் நம்ம நட்பு எவ்வளவு தூரத்துக்கு போவோம்? கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறமா பக்கத்துல வீட்டில் இருக்கிறவங்கள நட்பு வச்சுக்கணும். அதுவும் லேடிஸா பார்த்து நட்பு வச்சு. நட்பு எங்க பெண்களுக்கு சாத்தியம் கிடையாது. ஆண்களுக்கு சொல்கிறேன், ஆண்களுக்கு பல்வேறு விதத்தில் நட்பு இருக்கு. ஒவ்வொரு களங்களிலும் நட்பு இருக்கு. முடிந்தால் இது உங்களுக்கு தான் பயன்படும், எங்களுக்கு கொஞ்சமா தான் பயன்படும். இயல்பிலேயே நாங்கள் அவ்வளவு ஒன்றும் நட்பாக இருப்பதில்லை. சமூகம் அப்படி இருக்கிறது. எப்போது பார்த்தாலும் நிரந்தர கோபத்திலும் நிரந்தர சோகத்திலுமே இருக்கிறோம். இங்க எங்கிருந்து வர்றது நட்பு? நான் ஒரு கதையை சொல்கிறேன். ஒருவேளை நான் சொல்லுகின்ற இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த ஏதோ ஒரு விஷயத்திற்கு சாட்சியாக இருக்கலாம். விழித்துக் கொள்ளுங்கள். ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் நான். இந்த புத்தகம் எனக்கு ஒரு சொல்லை சொல்லித் தருகிறது. ஹூரிங் அப்படிங்கிற ஒரு சொல், சைக்காலஜி, ஒரு உளவியல் புத்தகம். ஹூரிங் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வரேன், இந்த நட்புக்கு வரேன், இதை சொல்லிட்டு வரேன். ஏன்னு ஒருத்தர் இருக்கிறான், பீன்னு ஒருத்தி இருக்கிறா. என்ன ஒருத்தி? அது ஒருத்தனாவும் வச்சுக்கோங்க, இல்லை ஏவையும் ஒருத்தியா வச்சுக்கோங்க. நான் என் வசதிக்கு சொல்றேன் ஏ பீன்னு. ஏவும் பியும் நல்ல நட்போடு இருக்கிறாங்க. ஏ பிய ஏமாத்திட்டான். யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? சமூகத்தில் வெட்கப்பட வேண்டியவர்கள் யார்? ஏதானே. அவன் உங்களை ஏமாத்திட்டான், உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான். அவனுக்கு உங்கள் தேவை மீண்டும் வருகிறது. உங்கள் பலவீனம் அவனுக்கு தெரியும். அவன் மீண்டும் வருகிறான். மீண்டும் வந்து உங்களிடத்தில் நட்பு பாராட்டுகிறான். நீங்கள் மீண்டும் அவன் வலையில் விழுகிறீர்கள் என்றால் இப்பொழுது சொல்லுங்கள், யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? பி. இதுக்கு பேர் ஹூவரிங் என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகம். ஐ ஸ்டே அலர்ட். நான் அலர்ட் ஆகிறேன். ஒரு தந்தை தன் மகளுக்கு சொல்ல விரும்பியது இதுதானே புத்தகம் சொல்கிறது. ஒரு தாய் தன் மகனுக்கு சொல்வது இதுதானே புத்தகம் அது எனக்கு சொல்கிறது. நான் ஏமாறாமல் இருப்பது எப்படி என்று எனக்கு சொல்கிறது. நான் இப்பொழுது சமீபத்தில் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லிவிடவே வேண்டும் என்கின்ற துடிப்போடு இருக்கிறேன். சில விஷயங்களை சொல்கிறேன். ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர், அந்த எழுத்தாளரை சமீபத்தில் நான் என்னுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்தேன். அவர் எழுதின அவருடைய எழுத்துக்களில், அவருடைய சித்தாந்தத்தில் நிறைய கேள்விகள் எனக்கு உண்டு. ஆனாலும் அவருடைய எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன். நான் வாசித்தவள், வாசித்துக் கொண்டிருப்பவள். வடக்கு முகம்னு ஒரு புக்கு எழுதுறார் அவர். அதுல ஒரே ஒரு காட்சி, இது அவர் எழுதினாருங்கிறதுக்காக சொல்லல, நம் வாழ்க்கையில் ஏதேனும் உதவுகிறதா என்று மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். புத்தகம் என்ன செய்யும் என்று சொன்னார்கள் இல்லையா, புத்தகம் என்ன செய்யும் என்பது நான் இப்பொழுது சொல்கிறேன். உங்களுக்குள் ஏதேனும் செய்கிறதா, ஜாகிரதையாகிக் கொள்ளுங்கள். அந்த புத்தகத்தில் ஒரு காட்சி, பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கிறார். கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் போயிருச்சு. அவருக்கு ஒரு வரம் என்னன்னா, நினைச்சாதான் அவருக்கு சாவு. அவர் மேல் பெருங்கருணை கொண்ட மரண தேவதை வெள்ளை உடையில் வருகிறாள். அந்த கதையில யோ எல்லா ரத்தமும் போச்சுல்ல, கால் கை அசைக்க முடியாதுல்ல, இப்பவாவது வாய போலாம். அவர் சொல்றாரு, யார் நீ? நான் மரணங்களின் தேவதை, மரியாதையா போயிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு கூப்பிடுறான், போவா. இல்லை பீஷ்மா, உடம்பு வலிக்குது, தாங்கலை, உனக்கு உடம்பு வயசாயிடுச்சு, ரத்தம் எல்லாம் போயிருச்சு, இனி எழுந்திருக்கவே முடியாதபடிக்கு 1000 துளைகள், வாய சொல்றேன்ல போ. நான் சொல்லும் போதும் இல்லைன்னா சபிச்சிருவேன். போயிட்டா. கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் திறந்து பார்க்கிறார், ஏதோ ஒன்று அசைது. நீல கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தி வரா. இன்னைக்கு நானும் அந்த ட்ரெஸ்ல தான் வந்திருக்கேன். வந்து நிக்கிறா.
ஏ பீஷ்மா கூப்பிடுறா. நான் தான் உன்னை போக சொன்னல, நான் இப்பொழுது தானே வருகிறேன். யார் நீ? நீ கோபத்தை அடக்கு, நான் நன்றி சொல்ல வந்தேன். யார் நீ சொல். கோபத்தை அடக்கு பீஷ்மா, கோபத்தை அடக்கி கேள் யார் என்று சொல்கிறேன். சரி, யார் நீ சொல். நான் அம்புகளின் தேவதை. ஓ, ஏன் இங்கே வந்தாய்? உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். எதற்கு? நீ சுத்த வீரன், உன் அம்புகள் குறி தவறியதில்லை. மகிழ்ச்சி. நீ அம்பை விடுகின்ற பொழுது பகைவனுடைய நெஞ்சு பிளந்து வெளியில் வரக்கூடிய ரத்தத்தில் முதல் துளி எனக்கு அவிசாக கிடைத்திருக்கிறது. நான் பலனடைந்திருக்கிறேன். நீ சுத்த வீரன். நன்றி பீஷ்மா, ஏற்றுக்கொண்டேன், போ. கிளிக்னு சிரிக்கிறா. இதுதான் பாயிண்ட், விஷயமே இதுதான். கிளிக்னு சிரிக்கிறா. என்ன பீஷ்மா, கோபம் தவிர், சொல், ஏன் சிரித்தாய்? உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் பகைவர்களை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும். நில். முதலில் சொன்ன மூன்றும் சரி. ஏனென்றால் நீ அம்புகளின் தேவதை. என் அம்புகளை தெரியும், என்னை தெரியும், என் பகைவர்களை தெரியும். என் நண்பர்களை எப்படி அடி தெரியும் உனக்கு? அப்படி என்றால் நீ அம்புகளின் தேவதை இல்லை. என்னவுடன் கலகல என்று சிரித்துக் கொண்டு அந்த நீல ஆடை உடுத்திய தேவதை சொன்னாள், ஏ பீஷ்மா, நான் அம்புகளின் தேவதை தான். இந்த பூலோகத்தில் நண்பர்களுக்கு என்று தனியாக அம்பு எடுத்து வைக்கப்படாத அம்பரா துணி எங்கே இருக்கிறது? இதுதான் உங்களுக்கான செய்தி. எல்லோருடைய அம்பரா துணிகளிலும் நண்பர்களுக்கு என்றும் தனியாக ஒரு அம்பு இருக்கிறது என்று அம்புகளின் தேவதை சொல்கிறாள். கவனம். யாரிடத்தில் நட்பு வைக்கிறீர்கள் என்பதில் கவனம் வையுங்கள் என்று சொல்லித் தருகிறது எனக்கு புத்தகங்கள். டால்ஸ்டாய் புத்தகத்தை எழுதிவிட்டு வந்து படுத்துக் கொண்டான். தட்டச்சு செய்யக்கூடிய பெண் அவருடைய நூலை தட்டச்சு செய்துவிட்டு, ஐயா, நீங்கள் எழுதிய பிரதியை எடுத்துக்கொள்ளவா? தட்டச்சு செய்ய வேண்டும், நேரமாகிவிட்டது, நான் போக வேண்டும் என்றவுடன், நாளை செய்து கொள்ளலாம், இப்பொழுது போ என்றார். டால்ஸ்டாய் அழுது கொண்டிருந்ததை பார்த்தாள் அந்த பெண். அந்த பெண் கேட்ட ஒற்றை கேள்வி என்ன தெரியுமா? மிஸ்டர் டால்ஸ்டாய், அந்த நீதிமான் இறந்து விட்டானா? இதான் கேள்வி. எழுதுகின்ற எழுத்தாளனை அந்த பாத்திரங்கள் வழிபடுத்துகின்றன, கதற வைக்கின்றன, அழ வைக்கின்றன என்று டால்ஸ்டாயினுடைய இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. ஜெயகாந்தன் மிக முக்கியமான ஒரு நிலையிலே ஒரு பேட்டியிலே சொல்கிறார், நேரடியாக நான் குழந்தைகளின் சாவை பார்த்திருக்கிறேன், அதைவிட கொடுமையானது கதைகளில் குழந்தைகள் சாவது என்று எழுதுகிறார். வாசிப்பு என்ன செய்யும் என்று கேட்கிறோமே, புத்தகம் என்ன செய்யும் என்று கேட்கிறோமே, இதைத்தான் செய்யும். நான் இந்த அனுபவத்தை சொன்னதில்லை. 1.5 ஆண்டுகள் இருக்கும். சந்திரன் என்கின்ற ஒரு ஆசிரியர் மதுரையிலிருந்து கல்லூரியில் என்னை பார்க்க வந்திருந்தார். கையில பழக்கூடையுடன் அப்படி வந்து நிற்கிறார். என்னையான்னு கேட்டேன். யாரையா நீங்க, என்னையா வேணும்? அம்மா, உங்களை பார்க்க வந்தேன், உங்க பேச்சை கேட்டு ஒரு ஆளு பொண்டாட்டி அடிக்கிறது நிறுத்திட்டாருமா. சத்தியம், இது நான் பதிவு செய்து கொண்டிருக்கேன். பொண்டாட்டி அடிக்கிறது நிறுத்திட்டு என்ன பேச்சது? எங்க தெருவில் ரிக்ஷா ஓட்டுவார் ஒருவர், டெய்லி குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி அடிப்பார். உங்க பேச்சை கேட்டிருக்கார், அவர் சொல்லிட்டார், நீங்க போய் இதை முடிஞ்சா சொல்லிடுங்கன்ட்டாங்க. நான் 2 நாளைக்கு முன்னால பார்த்தேன், ட்ரெயின் ஏறி காலையில் உங்களை சந்திச்சுட்டு இதை கொடுத்துட்டு இதை சொல்லிட்டு போகலான்னு, நல்லா பேசுங்கம்மான்ட்டு போயிட்டார். அவர் சொன்ன கருத்தை சொல்றேன். இங்க யாராவது பொண்டாட்டி அடிக்கிறவங்களா இருந்தா, ஐயா, ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல சொல்லுச்சிங்க ஒரு அம்மா கிருஷ்ணகிரியில, இந்தா அந்த பேராசிரியர் இந்தா இவ்வளவு பேசுத, 65 வயசாச்சு எனக்கு, புருஷங்கிட்ட அடி வாங்காம இருக்கிறதுனா எப்படின்னு சொல்லு சொன்னுச்சுங்க. அந்த வலி இருக்குல்ல, அடி சின்ன வயசுல வாங்கலாங்க, ஒரு வயசுக்கு அப்புறம் வாங்குறது ரொம்ப வலிக்கோங்க. பெண்களுக்கு அது உண்டு. எவ்வளவு வலி அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்றேன்.
ஒருத்தன் இருந்தான், டெய்லி குஷிட்டு வந்து கொண்டாடி அடிப்பான். அவன் ஒரு நாள் நைட் ஷோ பார்த்துட்டு சைக்கிளில் வரான். போலீஸ் பிடிச்சிருச்சு. கையில் அவங்ககிட்ட டிக்கெட் இல்லை. பொல்லேர்னு அடித்து ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுச்சு. அடிச்சு நீ தானடா திருடா, நீ தான் திருட, நீ தானே அந்த வீட்டில் நீ தானே திருட, நீ தானே இந்த இல்லை சாமி நான் திருடல, நான் ஒன்றும் செய்யலை. இல்லையே, உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே, உன் கண்ணை ஐயா குடிச்சிட்ட ஐயா, அவ்வளோதான் அவ, நீ தான்டா, எழுது, கையெழுத்து போடு, கையெழுத்து போடுன்னு ஒரே சிரமம். அடிச்சு உடம்பெல்லாம் புடஞ்சு போச்சு. 4:30 மணி வரைக்கும் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அப்புறமா இவன் தேர மாட்டான்னு போடா அப்படின்ன உடனே உடஞ்ச சைக்கிளை வச்சு, சைக்கிளை உடச்சி கொடுத்துட்டாங்க. உடஞ்ச சைக்கிளை வச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. இவர் வீட்டுக்கு போனால் வாசல்ல மனைவி ஒன்று அழுறா, எங்கெங்க போனீங்க, ராத்திரிலாம் வந்துருவீங்களே, எங்கெங்க போனீங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணி ஊற்றி உடம்ப தொடச்சி மஞ்சப்பத்து போட்டு சூப் வச்சு கொடுத்து விசிறா. தூங்குறான் அவன். அடுத்த நாள்லேருந்து அவன் பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டான். ஏன்னா இவன் மஞ்சப்பத்து போட்டாலே அதுக்கு இல்லை, காரணமே இல்லாமல் அடி வாங்கினா எவ்வளோ வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதைங்க. இதை படிச்சா நான் ஒருத்தன் போலீஸ் கிட்ட மாட்டினாமலே திருடுவானா, திருந்துவானா இல்லையா? இதுக்குதான் படிங்கிறது. ஒன்று என்ன செய்யும், நம்மை நேரடியான ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து செலுத்தி கொள்ளாமல் நாம் அந்த வாசிப்பிலேயே நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். என்ன கேட்டா புத்தகங்கள் வீடுகள் போலங்க, வீடுகள் போல. சில வீடு உள்ளேயே வர விடாது, சில வீடுகள் வரவேற்பறை வரைக்கும் உள்ள வரவிடும். சில வீடுகளுக்குள்ள நீங்க தாராளமா தோட்டம் வரைக்கும் போலாம். திரும்ப திரும்ப வர சொல்லும் சில வீடுகள். சில வீடுகளை நீங்கள் திரும்பி கூட பார்க்க முடியாது, அதற்குள் மனிதர்களே இருக்க மாட்டார்கள். ஒருத்தன் வெளியில ஒரு வீடு இப்படி இருந்துச்சுங்க. வெளியில போகும்போது வீட்டை திறந்து போட்டு போறான். வீட்டுக்குள்ள வந்த உடனே கதவு பூட்டிக்கிறான். என்னடா பண்ற, நான் வீட்டுல இருக்கிற ஒரே சொத்து நான் தாங்கிறான். சில நூல்கள் அப்படிப்பட்டவை. ஒரு கூட்டத்தில் ஐயா, உண்மையா தான் சொல்றேன், பேசி முடிச்சிட்டு புத்தக வெளியிட்டு விழா பேசி முடிச்சிட்டு சேரன் எக்ஸ்பிரஸ்க்கு போனேன். அப்போ 10:10 சேரன் எக்ஸ்பிரஸ் ஏறி உட்கார. ஒருத்தன் தேடிட்டு கோச்சுக்கு வந்துட்டான். மேடம் 75 ரூபா கொடுங்க. நான் யாருப்பா நீ? இன்னைக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழால. சரி, உங்க பேச்சை கேட்டேன். சரி, அந்த புக்கு வாங்கினேன். சரி, நீங்க பேசினது தான் நல்லா இருந்துச்சு, அந்த புக்ல ஒன்றும் இல்லை, 75 ரூபா கொடுங்கிறான். என்ன அனுபவம் இல்ல எனக்கு. இந்த நூல், இந்த வார்த்தை என்ன ஏதோ செய்கிறது. உங்களை அதை அப்படியே தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதனால் உங்களுக்கான நூல்களை நீங்கள் தேடி போங்க. இந்த புத்தக கண்காட்சியில புத்தகம் வாங்குறது எப்படிங்கிற டெக்னிக்கை சொல்லித்தரேன். சில பேருக்கு தூக்கம் வரலன்னா டெக்னிக் இருக்கு, தெரியும்ல? என்ன டெக்னிக்? புத்தகம் 1 2 3 என்றது இல்லையா? இதெல்லாம் ஓல்டு ஜெனரேஷன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மல்லாக்கப்படுத்து புத்தகத்தை எடுத்து நெஞ்சில் வச்சுப்போம். ஏசினா 22 வைப்போம், ஃபேன்னா 3 வச்சுட்டு புரட்டிக்கிட்டே இருப்போம். 3 பேஜில் தூக்கம் வந்துடும். சில பேருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் 10 பேஜஸ், சில பேருக்கு 15 பேஜஸ். அதுக்கு மேலே தாங்காது, அவ்வளவு ஹெவி டோஸ் இருக்கும். 15வது பக்கம் தாண்டின உடனே டப்புன்னு கொடு. அதே வார்த்தை சித்தர் தான் சொல்வார். எனக்கு அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும். அவர் சொல்வார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. எந்த புத்தகம் படிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம்.